திவினேஷை பிடிக்கும்னு சொன்னா, இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அடுத்து வர வாரங்களில் நம்ம திவினேஷ் என்ன பாடல பாடுனா நல்லம் அப்படின்னு சொல்லி நீங்களே நினைக்கிறீங்க. ஏன்னா, திவினேஷ் மக்கள் தெருவுல பாடல பாடிட்டு வர்றாரு. இந்த வாரமும் மக்கள் தெருவுல பாடின ஒரு பாடலத்தான் பாடியிருந்தாரு. அதே மாரி அடுத்த வாரம் திவினேஷ் என்ன மாதிரியான பாடல பாடுனா நல்லம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. திவினேஷ் முதலாவதா ஆரம்பிச்ச பாடல் தாங்க. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். இந்த பாடலத்தாங்க ஆரம்பிச்சு வச்சாரு. அதன் பிறகு வாரம் வாரம் எவ்வளவு அருமையான பாடல்கள பாடி வந்தாருங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் பாடல், சிவாஜி கணேசன் பாடல், ஜெமினி கணேசன் அவர்களோட, விஜயகாந்த் சார்ட, டிஎம்எஸ் ஐயா, பி சீனிவாசன் ஐயா, எம்எஸ்வி கண்ணதாசன், எஸ்பி போன்ற காலத்தால் அழியாதவர்கள் பாடி, நடிச்சு, இசையமைச்சு, வரி எழுதின பாடல்களத்தாங்க நம்ம தினேஷ் இதுவரைக்கும் பாடிட்டு இருக்காரு. அவர் பாடின பாடல்கள் எல்லாமே மக்கள் மனதை வென்ற பாடல்களா தான் இருந்திருக்குது. காலத்தால் அழியாத பாடல்களா இருந்திருக்கு. கருத்துள்ள பாடல்கள், தத்துவ பாடல்கள், அருமையான பாடல் தான் தினேஷ் பாடிட்டு வந்திருக்காரு. அவர் பாடின பாடல்கள்ல நிறைய பாடல்கள் எல்லோரையும் கண்ணீரால் மூழ்கடித்துள்ளதுன்னு தான் சொல்லணும். அதுல ஒரு சில பாடல்கள் நிறையவே அழுதுருக்காங்க நிறைய பேர். அதுல படகோட்டி திரைப்படத்துக்காக தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான் பாடல் அருமையா பாடியிருப்பாரு. அதுக்கு அழுகாதவங்க யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். அதே மாரி அவன்தான் மனிதன் படத்துக்காக ஆட்டுவித்தார் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா அந்த பாடலையும் சூப்பரா பாடியிருப்பாங்க. அதுபோல பாசமலர் திரைப்படத்துக்காக மலர்ந்து மலராத பாதி மலர் போல இந்த பாடல எவ்வளோ அழகா பாடியிருப்பாருங்க நம்ம திவினேஷ். அது மட்டும் இல்லங்க, தத்துவ பாடல்ல கர்ணன் திரைப்படத்துக்காக உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா இந்த பாடல எப்படி பாடினாரு அருமையா அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க அவர் பாடினது. அதே போல நெஞ்சிரோல ஆலயம் திரைப்படத்துக்காக அதெல்லாம் நடந்து விட்டால் அந்த பாடல எப்படி பாடினாருங்க சூப்பராக பாடியிருந்தாருங்க. இப்படி நிறைய பாடல்களை பாடினாரு. அவர் பாடின பாடல்களை சொன்னால் சொல்லிட்டே போகலாம். அதில் இன்னும் பாடல்கள் இருக்குது. அதில் அடுத்த படித்தார் ரோசா புரகிக்காரி படத்துக்காக உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி இந்த பாடல் எப்படி பாடலுங்க எல்லாமே கேட்க கேட்க ஆசையான பாடல் தான் படித்தார். அதே மாதிரி சின்ன கவுண்ட திரைப்படத்துக்காக அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே அந்த பாடல பாடினார். அந்த நேரம் நம்ம விஜயகாந்த் சாரோட மகனும் வந்திருந்தாருங்க. சூப்பராக பாடியிருந்தாரு. அதே மாதிரி ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக ஆறு மனமே யாரு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு அந்த பாடல பாடிருக்காரு. எவ்வளோ அருமையான பாடல்கள். அதேபோல் பாவமன்னிப்பு திரைப்படத்திற்காக காலங்களில் அவள் வசந்தம் அந்த பாடல பாடினாருங்க. இப்படி நிறைய பாடல்களை தத்துவ பாடல்கள், கருத்துள்ள பாடல்கள், காதல் பாடல்கள், சோக பாடல்கள் சொல்லி எண்ணிலடங்கா நிறைய பாடல்களை நம்ம தினேஷ் பாடியிருக்காருங்க. சூப்பராக பாடியிருப்பார். எல்லா பாடலுமே கேட்க கேட்க ஆசையாக இருக்கும். திரும்ப திரும்ப நிறைய பேர் வந்து கெஸ்ட்டாக இருக்கலாம், ஜட்ஜஸாக இருக்கலாம், திரும்ப இந்த சங்கதியை பாடுங்க திரும்ப திரும்ப கேட்டிருப்பாங்க தினேஷை பாட சொல்லி. இவ்வளோ அருமையான பாடல்கள் பாடின நம்ம தினேஷ் அடுத்து என்ன பாடல்களை பாடின நல்லா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்னா மக்கள் தெரிவில் தினேஷ் பாடிட்டு இருக்காரு. ஃபைனலும் வருது. இன்னும் 2 வாரம் தான் ஃபைனலுக்கு இருக்குது. இன்னும் 2 வாரம் தான் தினேஷ் பாட கேட்க போகிறோம். இந்த 2 வாரத்தில் மக்கள் தெரிவில் பாடல் பாட போகிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திவினேஷ் இந்த பாடல பாடினா நல்லா இந்த பாடல் சூப்பராக இருக்கும் அவருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? அதோட உங்களுக்கு பிடித்த பாடல்கள் இருக்கும் இந்த பாடல் பாடினா தினேஷ் நல்லாயிருக்கும் அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி சொந்தங்களே.